அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். காலையில் எழுந்த உடனே இந்த ஒரு ஜூஸ் குடிக்கிறதுனால உங்கள் உடம்புல நிறைய நல்ல மாற்றங்கள் வந்து நடக்க போகுது. அது என்ன ஜூஸு, என்னென்னலாம் மாற்றங்கள், அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, சர்க்கரையை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கணும், அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ஆரோக்கியமாக இருக்கணும், இது கூட நம்ம கல்லீரலையும் வந்து சுத்தி பண்ணணும், ரத்த அழுத்தம் வந்து நம்ம குறைக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களுக்காக நம்ம காலை நேரத்தில் ஏதாவது ஒரு பானத்தை தேடிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த ஒரு பானம் தான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நெல்லிக்காய், எலுமிச்சை, அது கூட இஞ்சி சேர்ந்த இந்த ஒரு பானம். இதை காலையில் வெறும் வயிற்றில் நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு மலச்சிக்கல் சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஜூஸ் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் வந்து அதனுடைய விதையை மட்டும் நம்ம எடுத்துடலாம். அது கூட ஒரு சின்ன துண்டளவுக்கு தோல் சீவின இஞ்சி, அரை எலுமிச்சை சாறு, இதை நல்லா வந்து மிக்சியில் அரைச்சிட்டு இது கூட 1 லிட்டர் அளவுக்கு நம்ம தண்ணீர் வந்து சேர்த்துக்கணும். தண்ணீர் சேர்த்து வடிகட்டி காலையில் எழுந்த உடனே நம்ம ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரத்துக்குள்ளே இந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குடிக்க முடியுமான்னு பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம குடித்தோம் அப்படின்னா உடம்புல அற்புதமான மாற்றங்கள்லாம் வந்து நடக்கும். அதில் முதல் விஷயம், மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கலாம். ஸோ நெல்லிக்காய் வந்து ஒரு சின்ன துவர்ப்பு இனிப்பு சுவையோடு வந்து இருக்கும். அது கூட கொஞ்சம் புளிப்பு சுவையும் வந்து இருக்கும். இது வந்து நம்ம குடலில் இருக்கக்கூடிய தசைகளை வந்து தூண்டி மலத்தை வெளியேற்றுறதுக்கான அந்த பெரிஸ்டால்சிஸ் மூமெண்ட்டை வந்து அதிகப்படுத்துது. ஸோ காலை நேரத்தில் இதை நம்ம எடுத்துக்கும் போது மலச்சிக்கல் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் உடல்லேருந்து கழிவுகள் வந்து வெளியேறதை பார்க்கலாம். ரெண்டாவது, இந்த ஜூஸ் எடுத்துக்கிறதுனால உடல் எடை குறையிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ யாரெல்லாம் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க காலை நேரத்தில் இந்த ஒரு ஜூஸை வந்து நம்ம ஒரு லிட்டர் தண்ணீரை மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மெட்டபாலிசம் வந்து 24% வந்து அதிகரிக்கிறதா வந்து சொல்லுது. இன்னும் கூட இந்த தண்ணீரை வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பான வெந்நீராக வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த உடல் எடை குறையிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நெல்லிக்காய் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. அதே மாதிரி இஞ்சி அப்படிங்கிறது வயிற்றில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வாயுக்களை வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும். ஸோ இத்தனை தன்மைகள் இருக்கிறதுனாலையும் நம்ம மெட்டபாலிசம் 24% வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனாலையும் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க காலை வேளையில் இந்த ஒரு ஜூஸை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். மூன்றாவதாக, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஸோ சாதாரணமாக ஒரு காய்ச்சல் எங்கே வந்தாலுமே எனக்கு தான் முதல்ல வருது, தொடர்ந்து சளி தொந்தரவுகள், இருமல் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க வெதுவெதுப்பான வெந்நீரோடு நான் சொன்ன இந்த நெல்லிக்காய், இஞ்சி, எலுமிச்சை சாறு வந்து சேர்த்து வந்து எடுத்துக்கலாம். ஸோ நெல்லிக்காய் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இம்யூனோ மாடுலேட்டர், நம்மளுடைய இம்யூனிட்டியை வந்து ஒரு கரெக்டான ஸ்டேஜில் வந்து வச்சுருக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து அதற்கு இருக்குது. அதில் வைட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது, நார்ச்சத்துக்கள் வந்து இருக்குது, பாலிஃபீனால்ஸ் வந்து இருக்குது. முக்கியமாக சொல்லப்போனால் இது நம்ம செல்கள் வந்து அதிகமான அளவுக்கு ஆக்சிடைஸ் ஆகிறதையும் வந்து இது குறைக்குது. ஸோ இத்தனை நன்மைகள் இருக்கிறதுனால நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து இது ஆரோக்கியமாக வச்சுக்குது. ஸோ காலை வேளையில் நம்ம இந்த ஒரு பானத்தை வந்து எடுத்துக்கலாம். நாலாவதாக, நம்ம கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் வந்து வெளியேற்றக்கூடியது. வைட்டமின் சி சத்து இருக்கிறது, எலுமிச்சை சாறு, நெல்லிக்காய், இஞ்சி, இது எல்லாமே நம்ம கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றக்கூடியது. முக்கியமாக உடம்புல இருக்கக்கூடிய பித்தத்தை குறைக்கக்கூடியது. நெல்லிக்காயை பொறுத்த வரைக்கும் பித்தத்தை வந்து குறைக்கிறதுக்கு முதன்மையான ஒரு மூலிகையாக சித்தர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ சரியான இரவு தூக்கம் வந்து இல்லாமல் இருக்கிறது, செரிமான சக்தி வந்து கம்மியாக இருக்கிறது, கண் எரிச்சல், யூரின் போகிறப்போ வந்து எரிச்சல், ஸோ தொடர்ந்து மனப்பதட்டம் இருக்கிறது, இதெல்லாம் தான் பித்தம் அதிகரிக்கிறதுக்கான ஒரு அறிகுறிகள். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க இந்த நெல்லிக்காய் சாறு, அது கூட இஞ்சி, எலுமிச்சை சேர்த்து வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து பித்தத்தையும் வந்து குறைக்கும். அடுத்ததாக, நம்மளுடைய தோல் நல்லா பளபளப்பாக அதே சமயத்தில் நீர்த்துவத்தோட ஹைட்ரேஷனோடு இருக்கணும்னு நினைக்கிறவங்க, இளமையோடு இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் ரெகுலராக இந்த ஒரு பானத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய நெல்லிக்காய் அப்படிங்கிறது நம்ம தோலுக்கு நல்ல பளபளப்பை கொடுக்கக்கூடியது. வைட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால கொலாஜன் உற்பத்தியும் வந்து அதிகமாக இருக்கும்.
இஞ்சி வந்து நமக்கு செரிமான சக்தியை வந்து கொடுக்கறதுனாலையும், இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்கிறதுனாலையும், முகத்தில் இருக்கக்கூடிய பருக்கள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறதுனால உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்டும் குறைஞ்சு நம்முடைய ஸ்கின் வந்து ரொம்பவே அழகாக வந்து இளமையோடு இருக்கும். ஸோ அதற்கும் இந்த பானத்தை வந்து தொடர்ந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி பிபியை குறைக்கிறதுக்கும் இந்த ஒரு பானத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய இந்த பாலிஃபினால்ஸ் அப்படிங்கிறது இரத்த நாளங்களை வந்து பலப்படுத்துறதுனால உங்களுடைய பிபியும் வந்து அழகாக குறைய ஆரம்பிக்கும். இன்னொன்று, சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவங்க, உடல் வந்து சுறுசுறுப்பாக வந்து இல்லை, அதே சமயத்தில் கால் பாத எரிச்சல் வந்து இருக்குது, உடம்பு முழுவதும் அரிப்பு மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்குது, சர்க்கரையும் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை, சிறுநீர் சார்ந்த ஒரு தொற்று வந்து இருக்குது, அடிக்கடி வந்து யூரின் இன்ஃபெக்ஷனும் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த பானத்தை அடிக்கடி வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா காலை வேளையிலே நீங்கள் எலுமிச்சை சேர்ந்த அந்த பானத்தை எடுத்துக்கும் போது உங்களுடைய அந்த யூரினரி பாத்வேயில் இருக்கக்கூடிய அலர்ஜி, அதாவது இன்ஃப்ளமேஷன் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த எலுமிச்சை சாறு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அந்த யூரினுக்கான ஒரு அல்கலைசராக வந்து அது இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த யூரின் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். நெல்லிக்காய் வந்து இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியை வந்து அதிகப்படுத்துது. அதே மாதிரி வந்து அது முக்கியமான ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அப்படிங்கிறதுனால சர்க்கரையோட அளவையும் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கும். ஸோ சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவங்க அவங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்குமே இந்த ஒரு பானத்தை வந்து எடுத்துக்கலாம். ஸோ காலை வேளையில் நான் சொன்ன இந்த ஒரு ஜூஸை வந்து நீங்கள் எடுத்துக்கும்போது நிறைய நல்ல மாற்றங்களை வந்து கண்டிப்பாகவே நம்ம பார்க்கலாம். ஸோ உடல் எடை குறைக்கிறதுலேருந்து செரிமான சக்தி இம்ப்ரூவ் பண்ணுறது, சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம், நம்முடைய ஸ்கின் வந்து நல்லா பளபளப்பாக இருக்கிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய பலன்கள் இருக்கிறதுனால இந்த ஒரு பானத்தை நீங்கள் ரெகுலராகவே வந்து எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த ஒரு ஜூஸ் வந்து உங்கள் உடம்புல என்னென்ன அற்புதங்களெல்லாம் வந்து உருவாக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.